ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பேசுகிறேன். இது எங்களோட மூணார் ட்ரிப்போட டே 1 vlog. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெக்கேஷனுக்கு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு பெருசாக பிளான் பண்ணி வச்சுருப்போம். அது மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. லாஸ்ட்டு மினிட்ல பாப்பாவுக்கு ஸ்கூல் திறக்க போகுது, எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதான் இந்த மூணார் ட்ரிப்பு. கிளாம்பாக்கத்தில் தான் பஸ் புக் பண்ணியிருந்தோம். கிளாம்பாக்கம் டு டைரெக்டாக வந்து மூணார் ரீச் ஆகிற மாதிரி தான். பஸ்ஸில் எங்களுக்கு அப்பர் சீட் தான் கிடச்சிது. கொஞ்சம் பயம் என்னென்னா, அப்பர் சீட்டாக இருக்குது, டேர்னிங்லலாம் ஹில் ஸ்டேஷனில் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இருந்தேன். வாமிட்லாம் வருமே, பாப்பாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. லக்கிலி அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பஸ்ஸு வந்து கிளம்பினோன்னே பிரகதி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நாங்களும் மூணார் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹாப்பி ஆகிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சொன்ன டயத்துக்கே கரெக்டாக பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மார்னிங் வந்து 8:30 to 9 o'clockலாம் ரீச் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி டைம் கீப்பப் கரெக்டாக இருந்தது. உள்ளேயே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருந்தனால ரெஸ்ட் ரூம்க்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் நிறுத்தினாங்க. தேனியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங். ஒரு டீ பிரேக் மாதிரி இருந்தது. டீலாம் குடிச்சிட்டு ஒரு 10 minutes வண்டியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது போடிமெட்டு தான். இந்த இயற்கையோடு சேர்ந்து இந்த மிஸ்டெல்லாம் பார்த்து ட்ராவல் பண்ணுறப்ப ஏர்லி மார்னிங் அந்த ஒரு ஃபீலே வேறு லெவலில் இருந்தது. அதை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஒரு 3 நாள் நம்மளோட ஒர்க் டென்ஷன்லாம் மறந்து இந்த இயற்கையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து பஸ் ட்ராவல்ஸ்லேயே கார் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு நம்ம ட்ராவல்ஸ்லேயே காரும் எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு இந்த 3 நாளுமே வந்து கார்த்தி தான் வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் சுற்றி காட்டுறது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் மூணார் தான். நிறைய விஷயம் அவருக்கு தெரியும், எங்கே போகணும் வரணும் அப்படின்னு நல்ல ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு நாங்கள் இன்னும் செக்இன் பண்ண உடனே இந்த டே ஃபுல்லாக நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, ரெசார்ட்டை சுற்றி உள்ளுக்குள்ளேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதை மட்டும் நமக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கார்த்தி என்ன சொன்னார்னா, மூணாரில் 3 நாள் நல்ல மழை இருக்குது, பட் இன்றைக்கி வெதர் நல்லா இருக்கனால வெளியில் இருக்க கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னனால பிளானை கொஞ்சம் மாற்றிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை செக்இன் பண்ணியாச்சு. ரூம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு லிவிங் ஏரியா, டைனிங் ஹால் ப்ளஸ் கிச்சனோட வருது. ரூம் ஃபோட்டோவில் பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருந்தது. பெட்ரூமும் அதே மாதிரி பேட்டியோவும் மேலே தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலில். உள்ளுக்குள்ளேயே படி வச்சு இந்த மாதிரி இருந்தனால எனக்கு அது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி வெளியில் அவுட்டிங் போகலான்னு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் நாங்கள் இங்கே எடுத்துக்கல. ஆக்சுவலாக போகிற வழியில் வெளியில் சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஸ்பாட் எதுனா ஹாட் ஏர் பலூன் தான். ஹாட் ஏர் பலூன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மூணார் வந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ ஹைட்டில் மேலே இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட, எனக்கு ஒரு நல்ல ஃபீலாகவும் இருந்தது. நாங்கள் எல்லோரும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு ஆளுக்கு 1500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் வந்து 2 தடவை தான் வருது, அதனால தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணாமல் வராதிங்க, அந்தளவுக்கு ஒர்த்து தான். அதனால தான் நாங்களும் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியாச்சு. மேலே இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம அப்படியே சாக்லேட் ஃபேக்டரிக்கு போயிட்டோம். சாக்லேட் எல்லாமே வந்து ஹோம்மேடாக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நிறைய சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு அக்கா பயங்கர ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் ஜாலியாக நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ഡിഫറെൻറ്റ് മോൾഡിൽ പോട്ട് അതുക്കുള്ള ഡിഫറെൻറ്റ് ഫ്രൂട്ട്സ്ക്ക് ഒറിജിനൽ പൾപ്പ് ഇതൊക്കെ ഉള്ള 4-5 തുള്ളി പോട്ട് നമ്മൾ ഫ്രീസ് കപ്പ് ഇതുകൊണ്ടെല്ലാം ഫ്രീസറൊക്കെ അരമണിക്കൂറിൽ ഇത് സെറ്റായിട്ട് കിട്ടും. അതിനുശേഷം നമ്മളിവിടെ ഡിസ്പ്ലേ ചെയ്യും. ഇതിൻ്റെ കട്ടിങ് വേണ്ട ചോക്ലേറ്റ്സ് இந்த மாதிரி பல்ப்பு உள்ள போட்டு இதுக்கு எந்த வைக்கணும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு ஒரிஜினல் பல்ப்பு இதுக்கு உள்ள நினச்சிருக்கு. இது வந்து ஒயிட் சாக்லேட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, மேங்கோ இந்த மாதிரி அண்ட் கட்டிங் சாக்லேட்டு, பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸு, கோகோனட் மிக்ஸு, கேஷ்யூ மிக்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் சாக்லேட்டு. இதுராவும் டேஸ்ட்
இது வந்து டேஸ்ட் பாருங்க. இது வந்து அத்திக்குளம் தேனி இதுக்குள்ள நிறச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். என் விஷ் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது. பட் என்னால் போகவே முடியல. இங்கே நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஜிப்லைன் அவ்வளோ நல்லா இருந்தது. உண்மையாக சொல்ல போனோன்னா ஹாட் ஏர் பலூனுக்கு விட எனக்கு இந்த ஜிப்லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் சிங்கிளாக வரப்போ கீழே பார்த்திங்கன்னா நல்ல நிறைய ஓடையில் தண்ணிலாம் ஓடிட்டு இருந்தது. அதோட மேலே வந்து இலைங்களுக்கு நடுவில் வர்றப்போ ஐயோ வேறு லெவல் ஃபீலாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாப்பாவும் ஹஸ்பண்டும் வரலன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கனால பயந்துக்கிட்டு. பட் பாப்பா வந்து லாஸ்ட் மினிட்ல வரைக்கும் கேட்டுட்டு இருந்தான் நான் போகிறேன் அப்படின்னு. நான் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது வேண்டாம், சின்ன பிள்ளைய தனியாக அனுப்ப வேண்டான்னு அவளை மட்டும் அலோவ் பண்ணலை. அப்படியே அங்கேருந்து முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஃபோட்டோ பாயிண்ட் இருந்தது. மூணாவது நம்ம நிறைய மிஸ் பண்ணக்கூடாத இடம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டு தான். எங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் நின்று நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே ஒரு அருவியிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே நிறுத்தி அங்கே ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட் கிளம்பிட்டோம். அங்கேருந்து இந்த மொத்த வியூவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லைட்டாக மழை வேறு தூரிட்டு இருந்ததா, அதோடு அந்த கிளைமேட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்தது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இருந்தப்போ கட்டின தண்ணி போகிறதுக்கான பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவும் பார்த்துட்டு அந்த இதுக்குள்ளேயும் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணி அது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பாப்பா அங்கே இருக்க தொட்டாச்சினிங்க கூட விளையாண்டுட்டு இருந்தா. நம்ம சின்ன பிள்ளைல பயங்கரமாக நிறைய இதெல்லாம் விளையாண்டுருப்போம். அது ஃபஸ்ட் டைம் அதை அவள் சொல்லிகிட்டே இருந்தா செடி தொட்டோன்னே இதாகுது அப்படின்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு நீல தொட்டத்துக்கு தான் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி லஞ்செல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம். லஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம க்ரௌடு, எங்கேயுமே இடம் கிடைக்கல, அந்தளவுக்கு க்ரௌடு இருந்தது. முடிச்சுட்டு அப்படியே தேயிலை தோட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு டிரைவர் நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த மொத்த ட்ரிப்புமே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த மொத்த ட்ரிப்புமே நல்லபடியாக அமைஞ்சுது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டேயில் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு டைரெக்டாக ரூமுக்கு வந்துட்டோம். 6:30க்கெலாம் வந்து இங்கே எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 6:30க்கெலாம் ரூமுக்கு வந்துட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே கேம்ப் ஃபயர் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் மழை பெஞ்சிட்டு இருந்தனால அன்றைக்கி கேம்ப் ஃபயர் இல்லை அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டே போடுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து நிறைய வியூ இருந்தது. அந்த மிஸ்டெல்லாம் மறைச்சிருச்சு அந்த மலைங்களுக்கு நடுவில் வந்து. அதனால் வியூ சரியாக காட்ட முடியல உங்களுக்கு. பட் நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு டைனிங் ரூமுக்கு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 7:30க்கெலாம் டின்னர் சாப்பிட்றதுக்கு போயாச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு தான் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து காலையிலையும் நைட்டும் உங்கள் வெரைட்டிஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்குது. வெரைட்டிஸும் கம்மியாகவே இல்லை. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. டோட்டலாக இந்த டேவை நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே கனெக்டட். நாளைக்கு வீடியோவில் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணுறோம். வீடியோவை மறக்காமல் பாருங்கள். டாட்டா, பை பாய்.